ஐயா வணக்கங்க ஐயா. ஒவ்வொரு வீட்டிலும் அகல் விளக்கு ஏன் ஏற்றுகிறார்கள்? அகல் விளக்கு என்றால் என்ன? இந்துக்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் வெள்ளிக்கிழமை அன்று நிச்சயமாக அகல் விளக்கு ஏற்றக்கூடிய பழக்கம் இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அகல் விளக்கு என்பது எவர் சில்வரிலும், செம்பிலும், பித்தளையிலும், வெள்ளியிலும் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்படும். அவருடைய வசதிக்கேற்ப இது வைத்திருப்பார்கள். அந்த வெறும் அகல் விளக்கு என்பது நம்முடைய உடலை குறிக்கும். நல்லா நோட் பண்ணிங்க. அந்த அகல் விளக்கு என்பது நம்முடைய உடலை குறிக்கும். அதில் நாம் ஊற்றக்கூடிய அந்த நெய்யோ எண்ணெயோ என்பது ஆண்களுடைய விந்து அணுக்களை குறிக்கும். அதில் இடக்கூடிய திரியானது நம்முடைய மூச்சை குறிக்கும். விளக்கிலே எண்ணெயை ஊற்றி எண்ணெயிலே திரியை நனைத்து வைத்து அதை ஒரு மனிதனானவர் விளக்கை ஏற்றுவார். அப்பொழுது விளக்கு ஆனது பிரகாசிக்கும். அந்த விளக்கை ஏற்றுவதற்கு ஒரு மனிதர் அவசியம் தேவை. அவர்தான் குரு. ஒளி இல்லாத அந்த விளக்குக்கு ஒளி ஏற்றுபவர் குருவே ஆவார். அவரே தெய்வமும் ஆவார். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. விளக்கு அதிகமாக பிரகாசிக்கும் போது அந்த எண்ணெயினுடைய அளவானது வர வர குறைந்துவிடும். அந்த விளக்கானது சூடேறிவிடும். இதனால் மனிதனுடைய வாழ்நாள் குறையும். தீபமானது அதிகமாக எரிந்தால் அவனுடைய மூச்சானது அதிகமாக வெளியாகி அவனுடைய வாழ்நாள் வியாதிக்குட்பட்டு அவன் இறந்து விடுவான் என்ற தத்துவத்தை மக்களுக்கு சொல்வதற்காகவே இந்த விளக்கானது ஒவ்வொரு இந்து வீட்டிலும் எரிகிறது. விளக்கினுடைய வெளிச்சத்தினுடைய அளவை குறைத்து எண்ணெயை அதிகமாக்கி அந்த விளக்கு சூடாராமல் ஒருவன் பாதுகாப்பானே ஆனால் அவன் மரணமில்லா பெருவாழை அடையலாம் என்பதை எடுத்து கூறவே அந்த பெரியோர்கள் இந்த விளக்கேற்றும் தத்துவத்தை இந்து மக்களுக்கு மறைமுகமாக சொல்லி வைத்தார்கள். இதை கடைபிடித்தால் நாம் மரணமில்லாமல் வாழலாம். எங்களுடைய தஞ்சை ஆசிரமத்திற்கு வந்தால் இதை நாங்கள் உங்களுக்கு தத்துருவமாக இனாமாக இலவசமாக வழங்குவோம். அனைவரும் வாரீர் வாரீர் என அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.